ஹலோ ஆல், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th அக்கௌண்ட்ஸில் நெக்ஸ்ட்டு சாப்டர், அதாவது சாப்டர் 4 லெட்ஜர். இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா லெட்ஜர்னால் என்ன, லெட்ஜரோட ஃபார்மேட் என்ன, ஜேர்னலுக்கும் லெட்ஜருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எப்படி லெட்ஜரில் நம்ம போஸ்ட் பண்ணுவோம் என்ட்ரீஸை, தென் எப்படி லெட்ஜர் அக்கௌண்ட்ஸை பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த சாப்டரில் நம்ம பார்க்கலாம். லெட்ஜர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு சம்மரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆல் டிரான்சாக்ஷன் ரிலேட்டிங் டு பர்சன், அசட், லைபிலிட்டி, எக்ஸ்பென்ஸ் ஆர் இன்கம் which has taken place during a given period of time and it shows their net effect. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பர்சனுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். அந்த அக்கௌண்ட்டோட சம்மரி ஸ்டேட்மெண்ட் வந்து எதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா லெட்ஜர் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். அது பர்சன் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், அசட் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், லைபிலிட்டி, இன்கம், எக்ஸ்பென்ஸ், இந்த மாதிரி எல்லா அக்கௌண்ட்டுக்கும் இருக்கிற சம்மரி ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் மூலிமா ஃபைண்ட் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, ஜேர்னலில் என்னென்ன டிரான்சாக்ஷன் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோமோ அந்த டிரான்சாக்ஷனுக்கு வந்து நம்ம லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா? ஃப்ரம் த டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் இந்த ஜேர்னல் த லெட்ஜர் அக்கௌண்ட் இஸ் ப்ரிப்பேர். இந்த லெட்ஜர் அக்கௌண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம், பிரின்சிபல் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லலாம். இந்த புக்கில் என்னென்னலாம் அக்கௌண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா பர்சனல், ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம அந்த செட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து இந்த புக்கில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அக்கௌண்ட் வைஸ் பேலன்ஸ் கேன் பி டிட்டர்மைன் ஃப்ரம் த லெட்ஜர். லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அதிலிருந்து அக்கௌண்ட் வைஸ் பேலன்ஸ் வந்து நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். த லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர் பேஸ்ட் ஆன் த ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ். நீ என்னென்னலாம் ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து பாஸ் பண்ணுறியோ இதை வச்சு தான் நம்ம வந்து லெட்ஜர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட், the balance in the ledger accounts shows the net effect of transaction during a particular period in the various accounts. இப்போ கேஷ் அக்கௌண்ட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா நம்ம கேஷ் அக்கௌண்ட்டை வந்து கேஷை வந்து கேஷ் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணுவோம், அதாவது கேஷ் லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுவோம். சேல்ஸை வந்து சேல்ஸ் லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுவோம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, த பேலன்ஸ் இன் த லெட்ஜர் அக்கௌண்ட் ஷோஸ் த நெட் எஃபெக்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன். அந்த டிரான்சாக்ஷனோட நெட் எஃபெக்ட், அந்த பர்டிகுலர் பீரியடில் அந்த டிரான்சாக்ஷனோட நெட் எஃபெக்ட் எந்தெந்த அக்கௌண்ட்ஸில் வந்து எஃபெக்ட் ஆகுதோ அதெல்லாம் வந்து இங்கே லெட்ஜர் மூலிமா நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். அடுத்து, த பர்சனல் அக்கௌண்ட்ஸ் கிவ் த நெட் அமௌண்ட் டியூ டு கிரெடிட்டார்ஸ், அதுக்கப்புறம் த நெட் அமௌண்ட் டியூ ஃப்ரம் டெட்டார்ஸ். இந்த பர்சனல் அக்கௌண்ட்டில் எவ்வளோ நம்ம கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்கணும், நம்ம டெட்டார்ஸ்கிட்ட இருந்து நம்மளுக்கு எவ்வளோ வர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். த ரியல் அக்கௌண்ட் ஷோஸ் த வேல்யூ ஆஃப் அசட்ஸ். அதுக்கப்புறம் இந்த நாமினல் அக்கௌண்ட்டில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இன்கம் எவ்வளோ, எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இதை வச்சு தான் இந்த ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. Okay, ledger may be maintained in the business enterprise in the form of a bound registrar or in the form of a loose sheets with a spiral binding. எப்படி வந்து இந்த லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பவுண்ட் ரெஜிஸ்டரில் வந்து மெயின்டைன் பண்ணலாம், ஆர் த லூஸ் ஷீட்ஸ் வித் ஸ்பைரல் பைண்டிங்கில் வந்து மெயின்டைன் பண்ணலாம். நார்மலி 1 பேஜ் ஆர் 1 ஷீட் மே பி ப்ரொவைடட் ஃபார் 1 அக்கௌண்ட். இப்போ கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னா ஒரு ஷீட் இல்லைன்னா ஒரு பேஜ் வந்து லீவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. An index is provided in the beginning of a ledger giving details of accounts contained in it such as specific code for each account. இப்போ கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னா அதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் கோட் கொடுத்துருப்பாங்க, அதோட பேஜ் நம்பர் என்ன, அது எல்லாமே வந்து இண்டெக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. Where computerized accounting is followed, once a transaction are recorded in journal, the ledger accounts are automatically prepared. இப்போது மேனுவலாக ப்ரிப்பேர் பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த டிரான்சாக்ஷன் எடுத்து ஜேர்னல் போஸ்டிங் பண்ணணும், தென் நம்மளே மேனுவலாக லெட்ஜர் போஸ்டிங் பண்ணலாம். இப்போ இதே கம்ப்யூட்டரைஸ்டு ஃபார்மேட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்போ ஜேர்னலில் அந்த டிரான்சாக்ஷன் என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லெட்ஜர் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், யூட்டிலிட்டிஸ் ஆஃப் லெட்ஜர். ஓகேவா? குயிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ பர்டிகுலர் அக்கௌண்ட். இப்போ ஜேர்னல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஜேர்னலில் போய் நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் வைஸ் ஒரு ஜேர்னல் என்ட்ரி வைஸ் நம்மளுக்கு வந்து எந்தெந்த அக்கௌண்ட் வந்திருக்குன்னு பார்க்கணும். பட் லெட்ஜர் எடுத்துட்டோம்னா அப்படி கிடையாது. இப்போ கேஷ் அக்கௌண்ட் அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டேட் போட்டு நம்ம வந்து கேஷ் யார்கிட்டேருந்து வாங்கினோம், கேஷ் யார்கிட்டேருந்து கொடுத்தோம், யாருக்கு கொடுத்தோம் அப்படிங்கிறது எல்லாமே கேஷ் அக்கௌண்ட்டில் வந்துடும். அப்போது நம்ம கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அதோட நெட் எஃபெக்டை எங்கெங்கெல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தோம், அதாவது ஜேர்னல் எங்கெங்கெல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது வந்து சீக்கிரம் டேட் வைஸ் என்ட்ரியை நம்ம டக்குன்னு பார்க்கலாம். அதான் குயிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ பர்டிகுலர் அக்கௌண்ட். லெட்ஜர் அக்கௌண்ட் ஹெல்ப் அஸ் டு கெட்
all information about a particular account like sales, purchases, machinery account at a glance. For example, where there are several transaction with the debtor, the net amount due from a debtor can be known from the ledger account. இப்போ டெட்டார் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, டெட்டார்னா நம்மளுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணதுக்கு நம்மளுக்கு அமௌண்ட் கொடுக்க வேண்டியவங்க. அப்போ வந்து அந்த டெட்டார்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ டெட்டார்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துட்டா அந்த இப்போ ஒரு பர்டிகுலர் டெட்டாருக்கே நம்ம வந்து நிறையா சேல் பண்ணியிருப்போம். அப்போ அவங்ககிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து கேஷ் ரிசீவ் ஆக வேண்டியது இருக்குமா, அதை வந்து நம்ம டெட்டார்ஸ் அக்கௌண்ட் எடுத்தோம் அப்படின்னு நம்ம போய் ஜேர்னல் என்ட்ரி பார்த்தோம்னா இந்த டேட்டில் இந்தந்த இந்த மந்த்தில் இந்த டேட்டில் லைனாக பாட்டு வரணும். பட் அப்படி கிடையாது. லெஜரில் வந்து 1 மந்த்துக்கு வேண்டியது இல்லை 1 இயருக்கு வேண்டியது அப்படியே வந்து 1 மந்த் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளே சொல்லணும் அப்படின்னா 1 மந்த்துக்கு வேண்டியோட இன்ஃபர்மேஷன் இப்போது 1st Jan to 31st Jan வரைக்கும் வந்து அந்த டேட்டாஸ்கிட்டேருந்து நம்மளுக்கு எவ்வளோ வர வேண்டியது இருக்குது, அந்த டேட்டாஸ்க்கு நம்ம எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் பார்க்கலாம். அதைத்தான் இங்கே வந்து சொல்கிறாங்க, குயிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ பர்டிகுலர் அக்கௌண்ட். அடுத்து கண்ட்ரோல் ஓவர் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். From the ledger balance extracted, a thorough analysis of account balances can be made, which helps to have control over the business transaction. Thorough analysis, இந்த அக்கௌண்ட் பேலன்ஸஸோட thorough analysis நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுலேருந்து? இந்த லெஜர் பேலன்சஸ்லேருந்து. இதனால் வந்து அந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் மேலே நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ட்ரையல் பேலன்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட். With the balance of the ledger accounts, trial balance can be prepared to check the arithmetical accuracy of the entries made in the journal and ledger. அப்போது லெஜர் அக்கௌண்ட்ஸ் வச்சு நம்ம அடுத்து என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்? ட்ரையல் பேலன்ஸ். இது வந்து நெக்ஸ்ட் சாப்டரில் வரும். ட்ரையல் பேலன்ஸுங்கிறது அதாவது ஃபர்தராக நெக்ஸ்ட் சாப்டர்ஸில் உங்களுக்கு வரலாம். அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த டிரான்சாக்ஷனை நம்ம ஜேர்னல் ஆர் சப்சிடரி புக்கில் நம்ம என்ட்ரி பண்ணுறோம். அடுத்து தென் லெஜர், தென் வந்து எதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகுது? இந்த லெஜர் அக்கௌண்ட்டோட பேலன்ஸு ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த ட்ரையல் பேலன்ஸ் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, டு செக் த அர்த்தமெட்டிக்கல் அக்யூரசி ஆஃப் தி என்ட்ரிஸ் மேட் இன் ஜேர்னல் அண்ட் லெஜர். ஓகே, then next, help to prepare financial statement. From the ledger balances extracted, financial statement can be prepared for ascertaining net profit or net loss and the financial position. இப்போது இந்த லெஜர் அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இது வந்து ஃபர்தராக எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ் வந்து ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து பேலன்ஸ் ஷீட்லேருந்து ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த லெஜர் அக்கௌண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் ஃபார்மேட் ஆஃப் லெஜர் அக்கௌண்ட். இப்போ இந்த லெஜர் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட் என்னென்னு பார்க்கலாம். இந்த லெஜர் அக்கௌண்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் இந்த டி ஃபார்மேட். டி ஃபார்மேட் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. டி ஃபார்மேட் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஃபார்மேட். ஓகேவா, இதை தான் சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேட், பர்டிகுலர்ஸ், ஜேர்னல் ஃபோலியோ நம்பர் அதாவது ஜேஎஃப், அதுக்கப்புறம் அமௌண்ட். தென் இது வந்து டெபிட் சைடு, இது ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து டெபிட் சைடு. தென் இது ஃபுல்லாக கிரெடிட் சைடு. ஓகேவா, டேட்டு அதே மாதிரி கிரெடிட் சைடில் டேட்டு, பர்டிகுலர்ஸ், ஜேர்னல் ஃபோலியோ நம்பர், தென் அமௌண்ட்டு. அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The ledger account is prepared in the T format. It is divided into 2 parts. அந்த 2 parts தான் வந்து நம்மளுக்கு என்ன, டெபிட் ஒன்று, கிரெடிட் ஒன்று. இதை தான் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. லெஃப்ட் சைடு இஸ் த டெபிட் சைட் அண்ட் ரைட் சைடு இஸ் த கிரெடிட் சைட். ஈச் சைட் கண்டைன்ஸ் 4 காலம்ஸ். நம்ம 4 காலம்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். டேட்டு, பர்டிகுலர்ஸு, ஜேர்னல் ஃபோலியோ நம்பர் அண்ட் அமௌண்ட்டு. ஓகேவா, அடுத்தது த நேம் ஆர் டைட்டில் ஆஃப் த அக்கௌண்ட் இஸ் பிளேஸ்ட் அட் த டாப் மிடில். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த டாப் மிடிலுங்கிறது இது நேம் ஆஃப் தி லெஜர் அக்கௌண்ட். எக்ஸாம்பிள் கேஷ் அக்கௌண்ட், மெஷினரி அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். the name of the ledger account and the details are entered in the ledger and balance இருக்க details வந்து ledgerல enter பண்ணுறோம். The format of ledger account is given below. இதுதான் வந்து இந்த formatன்னு சொல்கிறாங்க. Then next என்னன்னா, following are the details contained in the various columns in the ledger. First என்ன சொல்லியிருக்காங்க, first column என்ன, date column. Date of the transaction is recorded in this column. அப்போது ஜேர்னல் என்ட்ரியிலேருந்து அது என்ன டேட்டோ அந்த டேட் எடுத்து இங்கே கரெக்டாக அந்த லெஜர் போஸ்டிங்கில் வந்து டேட் வந்து போஸ்ட் பண்ணும். ஓகேவா, தென் பர்டிகுலர்ஸில் the account debited or credited is recorded in this column.
பர்டிகுலர்ஸில் வந்து எந்த அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறோம் எந்த அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எழுதணும். ஆன் த டெபிட் சைட் த என்ட்ரிஸ் ஆர் மேட் ஸ்டார்டிங் வித் 2. இப்போது நம்ம டெபிட் சைடில் வந்து ஒரு என்ட்ரி மேக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல பர்டிகுலர்ஸ் கிட்ட 2 அப்படின்னு போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? 2 இப்போ வந்து பேங்க்னு வச்சுக்கோ, 2 பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதணும். இப்போ இதே கிரெடிட் சைடு அப்படின்னா நம்ம பை வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? பை அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் ஆன் த கிரெடிட் சைடு என்ட்ரிஸ் ஆர் மேட் ஸ்டார்டிங் வித் பை. அடுத்து ஜேர்னல் ஃபோலியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜேர்னல் நம்ம எந்த பேஜில் ஜேர்னல் எழுதியிருக்கிறோமோ அதை வந்து இங்கே வந்து ஜேர்னல் ஃபோலியோ நம்பர் அப்படின்னு எழுதணும். பட் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஜேர்னல் ஃபோலியோ நம்பர் வந்து வேண்டியதில்லை. இது வந்து கம்பெனிஸ் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து லைனாக, அதாவது அந்த ரெஜிஸ்டர் புக்கில் ஒன்று மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து நிறைய என்ட்ரிஸ் வந்து அவங்க வந்து ஜேர்னலில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த கம்பெனிஸ்க்கு வந்து இந்த ஜேர்னல் ஃபோலியோ நம்பர் வந்து நெசசரி. பட் நம்மளுக்கு வந்து நம்ம அந்த கம்பெனியோடது ஃபுல்லாக இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் நம்ம மெயின்டைன் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம ஒரு செட் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கு வந்து நம்ம வந்து ஜேர்னல் போடுவோம், லெஜர் போடுவோம். அதனால வந்து பட் இந்த காலம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாமா, இது வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் போடணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். பட் அந்த காலம்குள்ளே நம்ம எதுவுமே என்ட்ரு பண்ண மாட்டோம். மேபி கொஷின் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி இந்த ஜேர்னல் ஃபோலியோ நம்பர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கண்டிப்பாக போஸ்ட் பண்ணி தான் ஆகணும். தென் த ஜேர்னல் ஃபோலியோ நம்பர் அப்படிங்கிறனா என்ன அப்படின்னா in this column the page number of the journal or the subsidiary book from which the entry has been posted or to the ledger is noted. எந்த பேஜ்லேருந்து லெஜருக்கு நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது என்டர் பண்ணுறது தான் ஜேர்னல் ஃபோலியோ நம்பர். ஓகேவா? அடுத்தது த அமௌண்ட், அந்த டிரான்சாக்ஷனோட அமௌண்ட்டை வந்து நம்ம இங்கே ரெக்கார்ட் பண்ணுறது அமௌண்ட் காலம். தென் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜேர்னல் அண்ட் லெஜரெல்லாம் அது வந்து தியரி கொஷின்ஸ், அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. தென் ப்ரொசீஜர் ஆஃப் போஸ்டிங் என்னென்னு பார்க்கலாம். த ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் த டெபிட் அண்ட் கிரெடிட் ஐட்டம்ஸ் ஃப்ரம் த ஜேர்னல் டு தி லெஜர் அக்கௌண்ட்ஸ் இஸ் கால் போஸ்டிங். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷனை நம்ம ஜேர்னலைஸ் பண்ணிடுவோம். அந்த ஜேர்னலில் இருக்கிற டெபிட் அண்ட் கிரெடிட்டை நம்ம லெஜர் அக்கௌண்ட்டில் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் வந்து லெஜர் அக்கௌண்ட். இதுக்கு பேர் தான் போஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. த ப்ரொசீஜர் ஆஃப் போஸ்டிங் ஃப்ரம் ஜேர்னல் டு லெஜர் இஸ் அஸ் ஃபாலோஸ். எப்படியெல்லாம் அதை வந்து நம்ம போஸ்ட் பண்ணலாம், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பாயிண்ட்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். லொக்கேட் த லெஜர் அக்கௌண்ட் தட் இஸ் டெபிட்டட் இன் த ஜேர்னல் என்ட்ரி. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரியில் எது வந்து டெபிட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். லொக்கேட் த லெஜர் அக்கௌண்ட் தட் இஸ் டெபிட்டட் இன் த ஜேர்னல் என்ட்ரி. ஓப்பன் த ரெஸ்பெக்டிவ் அக்கௌண்ட் இன் த லெஜர் இஃப் ஆல்ரெடி நாட் ஓப்பன்ட். Write the name of the account in the top middle. If already open, locate the account from the ledger index. Now the entries are to be made on the debit side of the account. இப்போது எதெல்லாம் டெபிட்டில் வரும் எதெல்லாம் க்ரெடிட்டில் வரும்னு நம்ம ஜேர்னலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து டேட் ஆஃப் த ட்ரான்சாக்ஷன், இந்த டேட் காலம் ஆன் த டெபிட் சைட் ஆஃப் த அக்கௌண்ட் வந்து போட்டிருக்கணும். இப்போது ஒரு என்ட்ரி வந்து டெபிட்டில் எப்படி போடணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த அக்கௌண்ட்டோட நேம், அந்த லெஜர் அக்கௌண்ட்டோட நேம் என்னென்னு எழுதிக்கணும். அடுத்தது வந்து டெபிட் சைடு வந்துடணும். டெபிட் சைடு வந்துட்டு அதோட டேட் என்னென்னு எழுதணும். அதுக்கப்புறம் வந்து அதோட பர்டிகுலர் எழுதணும். அதுக்கப்புறம் வந்து அதோட அமௌண்ட் எழுதணும். அந்த தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ரெக்கார்ட் த நேம் ஆஃப் த அக்கௌண்ட் கிரெடிட்டட் இன் த ஜேர்னல். அப்போது ஒரு ஜேர்னல் என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா, இது வந்து நான் ஜேர்னல் என்ட்ரி போனதுக்கப்புறம் சொல்கிறேன். இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ், ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஒரு ஜேர்னல் என்ட்ரி ஜேர்னலைஸ் பண்ணி லெஜர் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணிட்டு வந்து நம்ம இதை படித்து பார்த்தோம் அப்படின்னா கிளியராக புரியும். உங்களுக்கு வந்து எடுத்தோன்னையும் அந்த கிரெடிட்டில் இருக்கிறத எடுத்து டெபிட்டில் போடுங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது புரியாது. ஓகேவா? நம்ம இப்போ வந்து ஒரு ஜேர்னல் என்ட்ரி பார்த்து லெஜர் பார்க்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னையும் illustration 1 பார்க்கலாம். ஃபஸ்ட் illustration 1ல் என்ன சொல்லியிருக்காங்க, பாஸ் த ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் அண்ட் போஸ்ட் தெம் இன் தி லெஜர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜூன் 2017 கொடுத்துருக்காங்க. ஜூன் 1 என்ன சொல்லியிருக்காங்க, பாசு ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 50,000. இப்போ இந்த ஜேர்னல் என்ட்ரியெல்லாம் எப்படி போடணும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து கேஷ் ஃபஸ்ட் என்ட்ரியோட ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னா, கேஷ் அக்கௌண்ட் ரெட்டார்ட் டு பாசுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். தென் பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் பை பேயிங் கேஷ் ஃபார் 6,000 அப்படின்னா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ரெட்டார்ட் டு கேஷ் அக்கௌண்ட் 6,000. தென்
purchased machinery on credit from Harish 10,000. அப்போ machinery account data 10,000 to Harish account 10,000. Then bought goods for cash. அப்போ கூட்ஸ் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறேன், கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். அப்போ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் 4,000 டு கேஷ் அக்கௌண்ட் 4,000. அடுத்து பெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 100. இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ங்கிறது எக்ஸ்பென்சஸ் வந்து நாமினல் அக்கௌண்ட்டில் என்ட்ரு பண்ணணும். நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அண்ட் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸு. அப்போது எக்ஸ்பென்சஸை டெபிட் பண்ணுமா, அப்போ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெபிட் 100 டு கேஷ் அக்கௌண்ட் 100 rupees. Okay.